உண்மையிலே பார்த்தீங்கன்னா இந்த வேல்மாறல் வழிபாட்டில் வந்து ஒரு முருகனுடைய பரிபூர்ண அருளை நான் வந்து கண்டேன். எப்படின்னா, நம்ம வந்து இதுலேருந்து பக்கத்தில் மாகாளிக்குடின்னு ஒரு ஊர், அங்கே தான் நம்ம வந்து விழா நடத்துகிறதா இருந்தோம். ஒரு சிவன் கோயிலில் அது கொஞ்சம் வெட்ட வழியாக இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, பத்மாமான்னு ஒருத்தவங்க தான் அங்கே தான் நீங்கள் நடத்தணும்னு ரொம்ப விரும்பி கேட்டாங்க. அங்கே தான் நடத்துகிறதா ஒரு யோஜனை பண்ணியிருந்தோம் முதல்ல. கடைசியில் அங்கே அந்த கோயிலில் உள்ள அர்ச்சகர் அவங்கவுங்கலாம் அதெல்லாம் இங்கே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னடா அப்படி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்களேன்னு எனக்கு வருத்தமாக போயிடுச்சு. சரி என்ன செய்யலாம் அடுத்து யோஜனை அப்படிங்கும்போது, சமயபுரத்தில் நமக்கு தெரிஞ்சவங்க யார் இருக்காங்க அப்படின்னு தட்டுனா, முருகன் ஒருத்தர், நான் அவருக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன். அந்த முருகன் இங்கே தான் இருக்கார். அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு 100 பேர்களுக்கு மேலே அவங்க குடும்பத்தில் உள்ள சொந்த பந்தம் எல்லாருக்கும் நான் தான் மேரேஜ் பண்ணி கல்யாணம், நான் தான் வாத்தியார். உடனே முருகனுக்கு ஃபோன் அடித்தேன். சுவாமி எங்கே வந்திருக்கீங்க இந்தமாரி விஷயம்னு. ஏன்னா என்கிட்ட நீங்கள் முதல்ல பேச வேண்டியதானே. இல்லை இந்தமாரி பண்ணணும். அந்த முருகன் என்ன பண்ணார், கொண்டு போய் அருள் சுடர்கிட்ட கொண்டு விட்டார். அருள் சுடர் அறக்கட்டளை. அந்த அருள் சுடர் அறக்கட்டளையில் சேகர் ஐயான்னு ஒருத்தர் இப்போ வந்து அவர் தான் எல்லாம் சமையல்லாம் ஏற்பாடு அரேஞ்ச்மெண்ட்டு அதுக்காக போயிருக்காரு. பாருங்கள், நல்லா யோசிக்கணும். நான் அதை வேடிக்கையாக சொல்லலை. முருகன்கிட்ட நான் போனேன், முருகன் போய் அருள் சுடர்கிட்ட விட்டார். இப்போ முருகனுடைய அருள் கிடைக்கிது பாருங்க. இந்த முருகன்கிட்ட போனேன், இந்த முருகன் என்ன பண்ணார், அந்த அருள் சுடர்கிட்ட கொண்டு விட்டார். இப்போ முருகனுடைய அருள் கிடைச்சிருச்சா. அதுக்கப்புறம் தான் இந்த மண்டபத்தெல்லாம் பார்த்து ஒரு வேலையாக நடந்துகிட்டு இருக்கு. ரொம்ப குறுகிய காலத்தில் செஞ்சிட்டு இருக்கோம். ரொம்ப குறுகிய காலத்தில் இந்த வேலை நடந்துருக்குது. இடையில வேற பெரிய பொங்கல் வேற வந்துடுச்சு, யாரையும் பார்க்க முடியல. இன்னைக்கு கூட முகூர்த்த நாளாக போய்விட்டது. அதனால இறைவனுடைய அனுக்கிரகம் நமக்கு கிடைக்க நம்ம தேடுனா என்ன பண்ணுவோம், இறைவனை தேடி நீங்கள் ஒரு அடி எடுத்து வச்சிங்கன்னா இறைவன் உங்களை தேடி வருவான். கொஞ்சம் லேட்டாகும். ஏன் லேட்டாகுன்னா, நம்ம ஊழ்வினை புல்லாய் பூண்டாய் புழுவாய் செல்லா நின்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும், அழகாக சொல்லிட்டார். அதுக்கு மேலே சொல்ல முடியாது. எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன்னு சொல்லிட்டார். அதனால் ஊழ்வினையினால் நம்ம வந்து நமது பணியெல்லாம் கொஞ்சம் லேட்டானாலும் முருகன் அருள் கிடச்சிருச்சிங்களா. இந்த முருகன் பாருங்கள் நம்மளை பார்த்து கும்பிட்றாரு. இந்த சமயபுரத்தில் இன்னொரு பெரிய ரகசியம் இருக்குது. என்ன ரகசியம்னா, கடவுளுக்கு நாம் விரதம் இருப்போம். கடவுளே நாம் நல்லா இருக்கணும்னு விரதம் இருக்கக்கூடிய இடம் இதுதான். சமயபுரத்தில் அம்பாள் என்ன பண்ணுறா, உலகத்தில் உள்ள ஜீவனெல்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லி மாசி மாதத்துலேருந்து 28 நாள் அவளே விரதம் இருக்கிறா. அவளுக்கு நைவேத்தியம் கிடையாது. அந்த விரதத்தை அதான் பச்சை பட்டினி விரதம்னு சொல்லுவாங்க. அம்பாள் பச்சை பட்டினி விரதம் இருக்கான்னு சொல்லுவாங்க. அந்த விரதத்தை முடிக்கிற அன்னைக்கு தான் பூச்சொரிதல் விழா நடத்துது. அதனால் அன்னை சமயபுரத்து மகா மாறி எல்லாரும் தியானம் பண்ணி கும்பிடுங்க. மகா கணபதி தியானம் பண்ணுங்க. ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளோம் கங்கணபதையே வரவரதாய சர்வ ஜனமேவ ஜமானாய ஸ்வாஹம். ஹரி ஓம். சுக்லாம் பிரதரம் விஷ்ணம் சிவன்னம் பிரசன்னவதனம் தியாகேது சர்வ விக்னோபசாந்தயேது மகா. கொஞ்சம் போடுங்க, கிட்ட உட்காந்துங்க. மகா கணபதயை நம ஸ்வாஹா. ஏகதந்தம் சூர்பகர்ணம் கஜபக்திரம் சதுர்புஜம் பாசாங்குஷதரம் தேவம் தியாயே சித்தி வினா கொஞ்சம் போடுங்க. சித்தி விநாயகாய நம ஸ்வாஹம். ஹரி ஓம். எல்லாரும் வயலூர் முருகனை தியானம் பண்ணுங்க. திருச்சியில் ரொம்ப அருகாமையில் உள்ள ஊர் வந்து வயலூர். அருணகிரிநாதருக்கு மிகப்பெரிய ஞானத்தை திருவண்ணாமலையில் வழங்கினாலும் கூட வயலூர் வந்த பிறகுதான் அவர் முழுமையான ஞானம் அடைகின்றார். அதனால் அருணகிரிநாதர் என்ன சொல்கின்றார் என்றார், வயலூர் இருக்க அயலூர் போகாதேங்கிறார். வயலூர் இருக்க அயலூர் போகாதே. ராஜராஜ சோழனுக்கு மனநிலை சரியில்லை, வருத்தமாக இருந்தாருன்னா வயலூர் வந்துட்டு போவாரா, அங்கேருந்து குதிரையில் வந்துட்டு போவாரா, முருகனை வந்து பார்த்துட்டு போவாரா. அதனால் வயலூர் முருகனை எல்லாரும் வள்ளி தீவானையோடு உள்ள வயலூர் முருகனை தியானம் பண்ணி கும்பிடுங்க. உமா கோமலகஸ்தாப்ஜ ஜம்பா விதல்லாடகம் ரண்ய குண்டலம் வந்தே குமாரம் புஷ்கரஸ்ரஜம் ஸ்ரீ வள்ளி தெய்வ சேனா சமீத கல்யாண 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 பாலசுப்ரமணிய சுவாமினே நம ஸ்வாஹா. அவர் தான் கல்யாண கோலத்தில் உள்ளவர். வீட்டில் கூட கல்யாண கோலத்தில் உள்ள வள்ளி தெய்வானையோடு உள்ள முருகப்பெருமானை வணங்கும். ஹரி ஓம். இந்த நிகழ்வு நல்லபடியாக நடக்கணும். தொடர்ந்து வேல்மாறல் வழிபாடு தமிழகம் முழுவதும் பட்டி தொட்டி எல்லா இடங்களும் நடக்கணும். வீடுகளில் கூட வேல்மாறல் வழிபாடு மிக எளிமையாக செய்யலாம். அதனால் எல்லாரும் முருகப்பெருமானை தியானம் பண்ணி கும்பிடுங்க. ஹரி ஓம். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உள்ளத்தில் ஊரை கருத்தன் மயில் நடத்தும் குகன் வேலே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.
ஹரி ஓம். எல்லாரும் குரு பகவானை தியானம் பண்ணுங்க. குருப்யோ நமகா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா. குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நம ஸ்வாஹம். ஹரி ஓம். வந்திருக்க எல்லாரும் காயத்ரி தேவியை தியானம் பண்ணி கும்பிடுங்க. ஓம் பூர்பவஸ்வக சச்சதுர்வரண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந பிரச்சோதயாது மகா காயத்ரி தேவி அம்பிகையே நம ஸ்வாஹம். எல்லாரும் காயத்ரி மந்திரம் சொல்லுங்க. ஓம் பூர்பவஸ்வக சச்சதுர்வரண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந பிரச்சோதயாது. ஓம் ஸ்ரீ மகா காயத்ரி தேவியே நம ஸ்வாஹம். எல்லாம் விராட் விஸ்வகர்மாவை தியானம் பண்ணி கும்பிடுங்க. விராட் விஸ்வகர்மமூர்த்தையே நம ஸ்வாஹம். ஹரி ஓம். வந்திருக்கெல்லாம் துர்கா பரமேஸ்வரி தியானம் பண்ணுங்க. நவதுர்கா மகாகாளி பிரம்மா விஷ்ணு சிவாத்மிகாம் திரிகாலஜான சம்மன்னா நமாமி புவனேஸ்வரி துர்கா பரமேஸ்வரி அம்பிகையே நம ஸ்வாஹா. ஐ ஆனந்தவல்லி அமுதகரதரி ஆதிசக்தி பராயே மாயா மாயஸ்வரூபி ஸ்படிகமணிமயி மாமதங்கி சடங்கி ஞானி ஞானாத்தரூபி நல்ல பரிமளி நாத ஓங்காரூபி யோகி யோகாஸ்தனஸ்தா புவனவசிகரி சௌந்தரிம் நமஸ்தே நமாமி. ஹரி ஹரி ஓம். ஹரி ஓம். எல்லாரும் மிருத்யுஞ்சயமூர்த்தி தியானம் பண்ணுங்க. மிருத்யுஞ்சயாய ருத்ராய நீலகண்டாய சம்பவே அமிர்தேசாய சர்வாய மகாதேவாய நம ஸ்வாஹா. எல்லாரும் சிவபெருமான தியானம் பண்ணுங்க. கைலேங்கிரிநாதனை தியானம் பண்ணுங்க. அண்ணாமலையார தியானம் பண்ணுங்க. தாய்மான சுவாமியை தியானம் பண்ணுங்க. எறும்பீஸ்வர தியானம் பண்ணுங்க. மகுடேஸ்வர தியானம் பண்ணுங்க. தஞ்சையில் உள்ள பிரகதீஸ்வர தியானம் பண்ணுங்க. திரு ஆரூரில் உள்ள தியாகராஜ பெருமான தியானம் பண்ணுங்க. சிதம்பரம் நடராஜ பெருமான தியானம் பண்ணி கும்பிடுங்க. ஹரி ஓம். தியானம்னா வேற ஒன்றும் கிடையாது. சமயபுரத்துக்கு வர்றோம், அம்பாளை பார்க்குறோம், அப்புறம் வர்றதே இல்லை, 6 வருஷம் ஆச்சுன்னு வச்சிங்களேன். கண்ணை மூடனா அந்த அம்பாள் நம்ம மனசில் வந்து நிற்கணும். அதுக்கு பேர் தான் தியானம். கண்ணை மூடனா நடராஜ பெருமானை வந்து நிற்கணும். அதாவது சிதம்பரம் நடராஜர் எல்லாரும் தியானம் பண்ணுங்க. அப்படியே சொல்லக்கூடிய பாசுரத்தை சொல்லுங்க. குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால்வெண்ணீரும் இனித்தமுடனே எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதேயும் மாநிலத்தே. அரணம பார்வதீபதே. எல்லாரும் திருப்பதி வேங்கடாஜலபதி தியானம் பண்ணுங்க. குருவாயூரப்பனை தியானம் பண்ணுங்க. குணசீலத்தில் உள்ள பெருமாளை தியானம் பண்ணுங்க. ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொண்டுள்ள ரங்கநாதரை தியானம் பண்ணி கும்பிடுங்க. ஓம் கரி ஸ்ரீகரி நரகரி முரகரி கிருஷ்ணாகரி அன்பு சாட்சா அச்சுதா உச்சிதா பாஞ்சாவிதா பாண்டோ தூதா லட்சுமி ஷமீதா லீலோ வினோதா கமலபாதா ஆதி எந்தரகிதா அநாதரட்சகா அகிலாண்ட கோடி பிரம்மாநாயகா பிரம்மானந்தா முகுந்தா வைகுந்தா கோவிந்தா பட்சவண்ணா கார்வண்ணா பன்னகசேனா கமலகண்ணா ஜனாத்தனா கருடவாகனா ராட்சமர்த்தனா காளிந்தத்தனா சேஷாயன நாராயணாய நம ஸ்வாகா. ஓம் சொல்லுங்க. நமோ நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாது. ஹரி ஓம். வந்திருக்க எல்லாரும் சக்கர தாழ்வார தியானம் பண்ணுங்க. வாழ்க்கை சக்கரம் வெற்றிகரமாக போகணும். வாழ்க்கை சக்கரம் எப்படி போகணும்? சொல்லும் பொழுதே வெற்றியை சொல்லிடணும். கடவுள்கிட்ட எதாவது கேட்கும்போது பூரணமாக கேட்கணும். நிறைவான செல்வம் கொடு. அம்பாள்கிட்ட கேட்கும்போது என்ன பண்ணணும்? ஒரே வார்த்தையில் முடிச்சிடணும். நிறைவான செல்வம் கொடு அப்படின்னா கொடுத்துடும். ஹரி ஓம். எல்லாரும் சக்கரத்தாழ்வார தியானம் பண்ணுங்க. தன்வந்திரி பகவானை தியானம் பண்ணுங்க. தன்வந்திரியே நம ஸ்வாகா. அமிர்தகல சகஸ்தாய நம ஸ்வாகா. விஷ்ணு ரூபாய மகாவிஷ்ணுவே நம ஸ்வாகா. வந்திருக்க எல்லாரும் ஆஞ்சநேய பகவானை தியானம் பண்ணுங்க. ஆஞ்சநேயாய வித்மஹே வாய்புத்ராய தீமகி தன்னோ அனுமந்த பிரச்சோதயாது மகா ஆஞ்சநேய மூர்த்தயே நம ஸ்வாகா. சபரிமலையில் உள்ள ஐயப்பனை எல்லாம் தியானம் பண்ணி கும்பிடுங்க. சொல்லுங்க. பூதநாத சதானந்தா சர்வபூத தயாபரா ரட்ச ரட்ச மகாபாகு
சாஸ்திரி திவ்யம் நமோ நம ஸ்வாஹா. ஹரிஹி ஓம். வந்திருக்க எல்லாரும் 9 நவக்கிரகங்களை தியானம் பண்ணி கும்பிடுங்க. நம சூர்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிப்பட்ச ராகுவே கதிவே நம ஸ்வாகா. நவக்கிரக தேவதாபியோ நம ஸ்வாஹா. ஹரிஹி ஓம். வந்திருக்க எல்லாரும் 18 சித்தர்களை தியானம் பண்ணுங்க. ஏன்னா சித்தர்கள் தான் உலகத்தை அரசாட்சி பண்ணுகின்றார்கள். முருகப்பெருமானே ஒரு சித்தர் தான். யாருங்க? சித்தர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய முருகப்பெருமான். நமது 18 சித்தர்கள் ஹோமத்தை தம்பி பேர் என்னப்பா? திருமாயோன். மாயோன்னா பெருமாளுடைய பேரு. திருமாயோன் இப்போ 18 சித்தர்களுடைய யாகத்தை நடத்த போறான். வருக வருகன்னு வரவேற்கின்றோம். வாங்க அந்த பக்கம். ஐயா ஓம் நம சிவாய. இப்போ நம்ம 18 சித்தர்கள் அவர்களோட யாகத்தை பார்க்க போகிறோம். இப்போ 18 சித்தர்கள் நமக்கு எல்லாமே பரிச்சயமாக இருப்பீங்க. இப்போ இந்த சித்தர்கள்ட்ட என்ன ஒரு தனித்துவம் அப்படின்னா, இப்போ ஐயாவே சொன்னார் முருகர் தான் முதல் சித்தன் அப்படின்னு. ஆமாம், இந்த முதல் சித்தன் நம்ம முருகரை தான் சொல்லுவோம். ஏன் அதனால் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இந்த 18 சித்தர்களையும் உருவாக்குனது முருகர் தான். அந்த முருகரோட தமிழும் அந்த முருகரோட ஞானமும் தான் இந்த சித்தர்களை உருவாக்குனுச்சு. அதுதான் இன்ன வரைக்கும் நம்ம மனித இனத்தை வழி நடத்திக்கிட்டு இருக்கு. இந்த சித்தர்கள் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சித்தர்கள் 3 விஷயத்த அவங்க எல்லா சித்தர்களும் பண்ணியிருப்பாங்க. இதை பண்ணாத சித்தர்கள் கிடையாது. 3 விஷயம். ஒன்று, பிரதானமாக சித்தர்கள் பண்ணது வைத்தியம். சித்தர்கள் பண்ணாத வைத்தியம் கிடையாது. வைத்தியம், அதனால தான் சித்த வைத்தியம்னே நம்ம தமிழ்நாட்டு மட்டும்தான் அந்த சித்த வைத்தியம் இருக்குது. அப்படிப்பட்ட சித்த வைத்தியத்தை உருவாக்குனது சித்தர்கள். அது மட்டும் இல்லை, அடுத்து ரசவாதம். ரசவாதங்கிற ஒரு விஷயம் உலகத்தில் எந்த நாட்டுக்கிட்டேயுமே கிடையாது. நம்ம தான் முதல்ல ரசவாதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி அதில் புலமை பெற்றோம். அதில் முழு ஆய்வுத்திறனை நம்ம தான் கொண்டிருந்தோம். அடுத்து தமிழை எந்த அளவுக்கு வளர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு தாத்தாங்க வளர்த்தாங்க. 3வது ஞானம், தியானம், யோகம். இந்த உடலை எப்படி நம்ம வசப்படுத்துறது, இதுக்குள்ளே இருக்க ஆன்மாவை எப்படி நம்ம அடைகிறது அப்படிங்கிற தாத்தாங்க தான் அந்த சூட்சமத்தை தியானத்தால் உணர்ந்து நமக்கு தியான யோக முறைகளாக வடிவமைச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட 18 சித்தர்களுக்காக தான் நம்ம இன்னைக்கு இந்த தியானம் பண்ண போகிறோம். இப்போ இந்த தியானத்தில் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, முதல்ல நம்மளோட கர்மம் அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன கர்மம்? கர்மத்தில் நல்ல கர்மம் உண்டா, கெட்ட கர்மம் உண்டா? கர்மம்ங்கிறதே ஒரு பொதுவான சொல் தான். அதில் நல்ல கர்மமும் உண்டு, கெட்ட கர்மமும் உண்டு. நம்ம எதை செய்கிறோம் வாழ்க்கையில் அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த கர்மம் உருவாகும். நீங்கள் நல்லதை பண்ணிங்கன்னா நல்லது நடக்கும், கெட்டதை பண்ணிங்கன்னா கெட்டது நடக்கும். அதை தான் தாத்தாங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதை தான் நல்லதையே செய், நல்லதையே நினைன்னு தாத்தாங்க சொல்லுவாங்க. ஏன்னா தமிழுக்கு ஒரு அருமையான ஒரு தமிழுக்கே உண்டான ஒரு தன்மைன்னு சொல்லலாம். நல்ல விஷயத்தை செய்யணும், நல்ல விஷயத்தை பேசணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா தமிழில் அந்த ஒரு ஆழம் இருக்குது. நம்ம சொல்கிற செயல் பழிக்கும். அதான் 10 பல்லில் ஒரு பல்லு பழிக்கும்லாம் நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த தமிழை நம்ம பேசுகிறதும் அந்த தமிழில் நம்ம மந்திரங்களை சொல்லி கூப்பிட்றதும் தான் இந்த சித்தர் வழிபாடு. இப்போ இந்த சித்தர் வழிபாடெல்லாம் சித்தர்களை நம்ம போட்டுறதெல்லாம் விட்டுட்டோம். எங்கெங்கோ இருந்து வந்த தெய்வங்களெல்லாம் நம்ம வடநாட்டிலேருந்து வந்த தெய்வங்கள்லாம் கும்பிடக்கூடாதுன்னு சொல்லலை, தப்பு கிடையாது. ஆனால் நம்ம தெய்வங்களை நம்ம பார்க்க விட்டுட்டோம். நம்ம தாத்தாங்க சொல்லி கொடுத்ததை நம்ம பழக விட்டுட்டோம். நம்ம தாத்தாங்க சொல்லி கொடுத்ததை செய்கிறத விட்டுட்டோம். இந்த 18 பேரும் யாருக்காக இந்த பூமியில் இந்த செயல் செஞ்சாங்க? இந்த 18 பேர் இந்த செயலை செய்யும் போது அவங்க எவ்வளோ இடர்களை கொண்டாங்க தெரியுமா? எத்தனை பேர்களுக்கு கொல்லப்பட்டாங்க தெரியுமா? ஆனால் அவ்வளோ காலத்தையும் அவ்வளோ இன்னல்களையும் தாண்டி அவங்க நமக்காக தான் அந்த சித்தர்கள் அவ்வளோ கலைகளையும் விட்டுட்டு போயிருக்காங்க. கடைசி வரைக்கும் அந்த 18 பேரும் அவங்களோட பாடல்கள் மூலியமாக, அவங்களோட வைத்திய முறைகள் மூலியமாக, யோக தியான முறைகள் மூலியமாக அந்த சித்த மரபை கடத்தி கொண்டே தான் இருந்தாங்க. இன்ன வரைக்கும் கடத்தி வச்சுருக்காங்க. அதை ஞான மார்க்கத்தில் இன்ன வரைக்கும் சித்தர் மார்க்கத்தில் இருக்கவங்க நாங்கள் கொண்டு போய்கிட்டே தான் இருக்கோம். அது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துக்கிட்டே தான் இருப்போம்.
அப்படிப்பட்ட சித்தர்களுக்கு தான் இப்போ பண்ண போகிறோம். முதல் கட்டமாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பூர்வ ஜென்ம கர்ம நிர்விகல்பம். கர்மங்கிறது வந்து அந்த நம்மளுக்கு தீய கர்மம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை நம்ம குறைக்கணும். நல்ல எண்ணத்தோடு தாத்தா கிட்ட போகணும்னு நம்ம தீய எண்ணங்களெல்லாம் இந்த யாகத்தில் பஸ்பமாக்க போகிறோம். அதுக்கு முதல் யாகம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 18 சித்தர்களையும் நம்ம வழிபட போகிறோம். நம்ம முருகப்பெருமான் தான் முதல் சித்தன். அவர் தலைமையில் தான் இன்னைக்கு இந்த வேல்மாறல் நிகழ்ச்சியில் நம்ம இதை கூடுறோம். இதில் எல்லாருக்கும் எல்லாவித நல்ல பயனும் கிடைக்கணும் அப்படின்னு நான் இறைவனை பிரார்த்திச்சுக்கிறேன். இதில் ஒரு கூடுதல் முக்கியமான ஒரு தகவல் சொல்ல நான் இது பண்ணியிருக்கேன். சமீபமாக நான் வந்து இந்த யோக தியான முறையில் தியான பயிற்சிகள் கொடுக்குறதும் இந்த மாதிரி பூஜைகள் வந்து பண்ணுறதும் அப்படிங்கிறத வந்து நாங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதை தாத்தாங்க செய்ய சொல்லிடுறாங்க, நான் செய்கிறேன், போகிறோம். ஆனால் ஏதோ ஒரு இது எங்களால் மக்கள்கிட்ட முழுமையாக போய் சென்றடைய முடியல. ஒரு இது வந்துக்கிட்டே இருந்துச்சு, இடர்பாடு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு தெரியலை. நான் அடிக்கடி வந்து மௌனகுரு சுவாமிகள் தெரியும்னு நினைக்கிறேன் நிறையா பேருக்கு. அந்த மௌனகுரு சுவாமிகளோட சமாதியில் போயிட்டு அடிக்கடி நான் தியானம் பண்ணும்போது ஒரு நாள் அந்த சுவாமி வந்து எனக்கு தியானத்தில் அறிவுரைப்படுத்துகிறார். நீ திரிபூதி தியானாலயம் அப்படிங்கிற ஒரு ஞாலயத்தை நிறுவி இதை கொண்டு போ, நாங்கள் எல்லாரும் உன் கூட துணை நிற்போம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த திரிபூதிங்கிற வார்த்தை எனக்கு புரியலை. என்ன சுவாமி திரிபூதின்னு சொல்கிறீங்களே, இந்த திரிபூதினா என்ன? இப்படி ஒரு ஆன்மீகத்தில் நான் அனுபூதி கேள்விப்பட்டிருக்கேன், அருணகிரிநாதர் பாடியிருக்காரு, இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. நீங்கள் திரிபூதின்னு சொல்கிறீங்களே, இந்த வார்த்தைக்கு என்ன சுவாமி பொருள்? இதை நான் பொருள் சொன்னால் தானே நான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும்னு சொல்லும்போது சுவாமி சொல்கிறார், திருபூதி. திரி அப்படின்னா 3, பூதி, பூ என்பது பூதம், தீ என்பது தீ. பஞ்சபூதம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் பஞ்சபூதத்தில் ஒரு பூதமான தீயையே 3 பூதமாக தாத்தா பிரித்து சொல்கிறார். எப்படி அந்த 3 பூதம் சொல்கிறாருன்னா, ஒரு பூதம் வந்து ஆற்றல், தீயிலேயே ஒரு ஆற்றல் சக்தி இருக்குது, அந்த ஆற்றல் தான் அழிவையும் உருவாக்கும். இன்னொன்று என்ன சொல்கிறாரு, அந்த ஒரு அழிவு இன்னொரு தொடக்கத்துக்கு காரணம். அப்போ அதில் ஒரு உருவாக்கம் இருக்குது, அதை எரிய வைக்கிறதுக்கு ஒரு பொருள் தேவை, அந்த பொருள் ஒன்று இருக்குது. அப்போ ஆற்றல், பொருள், உருவாக்கம் அப்படிங்கிற 3 தீயும் ஒரு தீயில இருக்குது அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்கிறாரு. அப்போ அந்த ஆற்றல், பொருள், உருவாக்கம் இது 3 சேர்ந்தது தான் இந்த அண்ட கோடி பிரகாசம், அண்ட கோடி பிரபஞ்சம், இந்த மனித உடல்ல இருந்து உயிர்ல இருந்து அணு வரைக்கும் இதுதான் அப்படிங்கிறாரு. இதுதான் அணு. இந்த அணுவை தான் நம்ம எல்லாரும் அடையணும். இதை தான் வள்ளலார் வந்து ஜோதியாக மாறுவது அப்படின்னு சொல்றாரு. எப்படி நம்ம ஜோதியாக மாற முடியும் அப்படின்னு நம்ம யாருக்காவது சிந்திச்சிருக்கோம்னா, ஏன்னா இந்த உடல் வந்து ஒவ்வொரு துகளாக இந்த உடலை இதை திருமூலர் சொல்லியிருக்காரு, இந்த உடலை இத்தனை இதாக வகுத்தா நாம வந்து அணு உடலை பெற முடியும் அப்படின்னு சொல்லி திருமூலர் சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட அணு உடலை அடைவதை தான் ஜோதி உடல் அடைவது அப்படின்னு நமக்கு வள்ளலார் சொல்றாரு. எப்படி அந்த ஜோதி உடல் அடையும்? இந்த உடலை நம்ம பிரிச்சோம்னா கடைசியில இது எங்க போய் நிற்கும் அப்படின்னா, ஒரு மூலக்கூறு அணு அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த அணுல நடக்கும். அந்த அணு வந்து பஞ்சபூதத்திலையும் இருக்கு, நீர்ல இருக்கு, நெருப்புல இருக்கு, காற்றுல இருக்கு. அதனாலதான் தாத்தாங்க வந்து உடலை பஞ்சபூதத்தோட கலக்கும் ஆற்றல் வந்து மிகுதியாக பெற்றவங்களா இருக்காங்க. சில பேர் வந்து காற்றோட கரைவாங்க, வள்ளலார் தாத்தா மாதிரி ஜோதியோட ஐக்கியமாவாங்க. பல பேர் நீரோட நீராக கரைவாங்க, பல பேர் பூமியோட பூமியாக மறைஞ்சி. இப்போ மௌனகுரு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவர் பூமிக்குள்ளே தவம் இருக்கிறதுக்காக நான் போனோன்னு இதை மூடுங்கன்னு சொல்லி போனவர். திருப்பி 15 நாள் கழித்து திறந்து அவரை பார்க்கும்போது அவரோட இது அங்கே கிடையாது. எப்படின்னா அவர் பூமியோட பூமியாக கரைஞ்சி போயிட்டார். இப்படிப்பட்ட ஆற்றல் கொண்டவங்க தன்னோட உடலை இந்த பஞ்சபூதத்தோட ஐக்கியப்படுத்தி உடலை 2 கலத்தல் அப்படிங்கிறது இதுதான். இதை அடைவது தான் ஒரு மனிதனோட உன்னத நோக்கம் அப்படிங்கிறத வழிபடுத்தி தான் தாத்தாங்க ஒவ்வொருத்தரும் சொன்னாங்க. அந்த அருள் ஆற்றல், பொருள், உருவாக்கம் அப்படிங்கிற அந்த 3 இதை நினைத்து திரிபூதி தியானாலயம் அப்படின்னு வச்சு இது பண்ண சொல்றாங்க. அதை இப்படிப்பட்ட ஒரு அரங்கில் தாத்தாங்க இது பண்றதுக்கு நான் ரொம்ப மகிழ்வடைகிறேன். முதல்ல கணபதி ஹோமம் ஐயா பண்ணாரு. அதில் பண்ணும்போது 4 பேர் நீங்கள் இது பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. இது இயற்கையாக எப்படி அமைது பாருங்க. 4 பேர் வந்து தீபார்த்தனை காட்டினாங்களா, 3 பேர் தீபார்த்தனை காட்டினாங்களா? 3 பேர். இது இயற்கையாகவே அமையும். இது நம்மளோட தமிழ் மரபுலையே இருக்கு. இந்த 3 பேர் செய்யறது, முக்காலி வச்சு வழிபடுறது. சாமிக்கு வந்து இங்கமான ஒரு பலகை வந்து முக்காலி வைப்போம், முக்காலி வச்சு அதில் விநாயகர் வைக்கிறதோ இல்லை முருகர் வைக்கிறதோ இது பண்ணும். இந்த 3ங்கிறது நம்மளோட இன்றியமையாத ஒன்றாக நம்ம இதில் சுற்றிக்கிட்டே இருக்கோம். இதை நம்ம யாரும் சிந்திக்க மாட்டோம். இதை தான் தாத்தாங்க வந்து நம்ம வாழ்க்கைகளில் மறைத்து வைக்கப்பட்ட ஒரு மார்க்கம் தான் சித்த மார்க்கம். அதை நம்ம எல்லாரும் கடைபிடிக்கணும். இப்போ எல்லாரும் அந்த அருளை பெறுவதற்காக நம்ம இந்த சித்த யாகத்தை நம்ம தொடங்குவோம். ஓம் ஓம் ஹரி ஓம் கோடி பிரகாஷ அக்னியே ருத்ராய ஆம் உங் இங் வாவா லட் பட் ஸ்வாஹ. ஓம்
ரங் வங் மசி நசி ஸ்வாஹ ஓம் அங் 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 ரங் வங் மசி நசி ஸ்வாஹ. இப்போ வந்து இந்த ஆகுதியில் நம்ம கொடுக்க போகிற அந்த சமத்தை வந்து நான் ஒருத்தங்கள்ட்ட தர சொல்கிறேன். நீங்கள் எல்லாரும் அதை தொட்டு அதில் வந்து உங்களோட கர்மங்கள்லாம் நிறுவி ஒரு நல்ல எண்ணத்தோட இந்த இறையருளை பெறணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு அதை கொடுங்க. சுவாமிங்க வந்து அதை இது பண்ணிடுவாங்க. வச்சு